வணக்கம் தனுசு ராசியினரே. இந்த வாரம் ஜூன் 29 முதல் ஜூலை 5 வரை உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம். இந்த எண் மற்றும் நிறத்தை உங்கள் முக்கிய முடிவுகளில், உடை தேர்வுகளில், வேலை இடங்களில் பயன்படுத்தினால் சிறந்த சக்தி கிடைக்கும். இப்போது வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் விரிவாக பார்ப்போம். திங்கள் நாளில் சூரியன் உங்கள் மனதை உற்சாகமாக்கும். வேலை மற்றும் படிப்பில் புதிய தொடக்கங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் அல்லது படிப்பில் புதிய திட்டம் தொடங்க நினைத்தால் இன்றுதான் சிறந்த நாள். ஆனால் அதிக ஆற்றல் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அதனால் சிறிய இடைவேளைகள் எடுக்கவும். காதல் விஷயத்தில் தனியாக இருக்கும் தனுசு நண்பர்கள் புதியவர்களை சந்திக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் உணர்ச்சிகளை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டாம். மெல்லிய அணுகுமுறை சிறந்தது. நிதியில் திங்கள் நாளில் சிறிய முதலீடுகள் அல்லது சேமிப்பு திட்டங்கள் பயனளிக்கும். ஆனால் பெரிய செலவுகள் தவிர்க்கவும். உடல் நலத்தில் காலை யோகா அல்லது தியானம் உங்கள் மனநிலையை நிலைநிறுத்தும். செவ்வாய் நாளில் செவ்வாய் கிரகம் உங்கள் உற்சாகத்தை சற்று குறைக்கலாம். அதனால் வேலை இடத்தில் கவனம் சிதறலாம். முக்கியமான கூட்டங்கள் அல்லது பிரசன்டேஷன்கள் இருந்தால் முன் தயாராகி குறிப்புகள் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் தொடர்பில் செவ்வாய்க்கிழமை உங்கள் துணையுடன் சிறிய வாதங்கள் எழலாம். அதனால் பொறுமை மற்றும் புரிதல் முக்கியம். நிதியில் இந்த நாள் சிறிய கடன்கள் அல்லது கடைசி தேதிகள் வரும். அவற்றை தவறாமல் செலுத்துங்கள். ஆரோக்கியம் குறித்து செவ்வாய்க்கிழமை அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்த்து பழம், காய்கறி அதிகம் எடுத்துக் கொள்ளுங்கள். புதன் நாளில் புதன் கிரகம் உங்கள் தொடர்பு திறனை மேம்படுத்தும். அதனால் கூட்டங்கள், பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடக்கும். வேலை அல்லது படிப்பில் புதிய கூட்டாளிகளை சந்திக்கலாம். அவர்களுடன் ஒத்துழைப்பு அதிகம் பயனளிக்கும். காதல் பகுதியில் புதன் நாளில் உங்கள் பார்வை அதிகமாக இருக்கும். புதிய காதல் வாய்ப்புகள் வரும். ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உண்மையான தொடர்பை உருவாக்க முயலுங்கள். நிதியில் புதன் நாளில் சிறிய லாபம் அல்லது போனஸ் கிடைக்கலாம். அதை சேமித்து வைப்பது நல்லது. உடல் நலத்தில் புதன் நாளில் நடைப்பயிற்சி அல்லது நீச்சல் போன்ற உடற்பயிற்சிகள் உங்கள் சக்தியை உயர்த்தும். வியாழன் நாளில் வியாழன் கிரகம் உங்கள் நிதி விஷயங்களில் கவனம் செலுத்தும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பெரிய வாங்குதல்கள் அல்லது முதலீட்டு முடிவுகள் இன்றைய நாளில் செய்ய வேண்டாம். அவற்றை பிற நாட்களுக்கு மாற்றுங்கள். வேலை அல்லது படிப்பில் வியாழன் நாளில் சிறிய பணிகளை முடித்து பெரிய திட்டங்களை திட்டமிடுங்கள். காதல் பகுதியில் வியாழன் நாளில் உங்கள் துணையுடன் அமைதியான உரையாடல் சிறப்பாக இருக்கும். இருவரும் எதிர்கால திட்டங்களை பற்றி பேசலாம். ஆரோக்கியம் குறித்து வியாழன் நாளில் நீர் அதிகம் குடிக்கவும். உடல் எடை கட்டுப்பாட்டை கவனிக்கவும். வெள்ளி நாளில் வெள்ளி கிரகம் உங்கள் உணர்ச்சி நிலையை உயர்த்தும். அதனால் காதல், குடும்பம், நண்பர்கள் உடன் நேரம் செலவிடுவது மகிழ்ச்சியளிக்கும். வேலை அல்லது படிப்பில் வெள்ளி நாளில் படைப்பாற்றல் அதிகம். புதிய யோசனைகள் வரலாம். அவற்றை பதிவு செய்து திட்டமாக மாற்றுங்கள். நிதியில் வெள்ளி நாளில் சிறிய லாபம் அல்லது வருமானம் கிடைக்கலாம். அதை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள். உடல் நலத்தில் வெள்ளி நாளில் மெதுவான யோகா அல்லது மெடிடேஷன் மன அழுத்தத்தை குறைக்கும். சனி நாளில் சனி கிரகம் உங்கள் பொறுப்புகளை அதிகரிக்கும். வேலை அல்லது படிப்பில் கடினமான பணிகள் வரும். ஆனால் அவை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும். இந்த நாளில் பொறுமை, திட்டமிடல் முக்கியம். காதல் பகுதியில் சனி நாளில் உங்கள் துணையுடன் பொறுப்புகள், குடும்பம் பற்றிய விவாதங்கள் அதிகம். அதனால் இருவரும் ஒருமித்தமாக தீர்வு காணுங்கள். நிதியில் சனி நாளில் பெரிய செலவுகள் அல்லது பில் கட்டணங்கள் வரும். அவற்றை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். உடல் நலத்தில் சனி நாளில் அதிக ஓய்வு, போதுமான தூக்கம் முக்கியம். அதிக வேலைச்சுமை இருந்தால் சிறிய ஓய்வு நேரம் எடுக்கவும். ஞாயிறு நாளில் ஞாயிறு கிரகம் உங்கள் ஆன்மீக மற்றும் உடல் சமநிலையை மேம்படுத்தும். ஓய்வு, தியானம், குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது சிறந்தது. வேலை அல்லது படிப்பில் ஞாயிறு நாளில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதற்கு பிற நாட்களை தேர்வு செய்யுங்கள். காதல் பகுதியில் ஞாயிறு நாளில் உங்கள் துணையுடன் அமைதியான சூழலில் பேசலாம். எதிர்கால திட்டங்களை ஒருங்கிணைக்கலாம். நிதியில் ஞாயிறு நாளில் பெரிய முதலீடுகள் அல்லது கடன்கள் எடுக்க வேண்டாம். அவற்றை பிற நாட்களில் செய்யுங்கள். உடல் நலத்தில் ஞாயிறு நாளில் யோகா, நடைப்பயிற்சி, இயற்கை சுற்றுலா போன்றவை உங்கள் உடல் மற்றும் மனதை புத்துணர்ச்சி பெறச் செய்யும். இந்த வாரம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் நீலத்தை உடை, அலங்காரம், அலுவலக பொருட்களில் சேர்த்தால் மனநிலை அமைதியாகும். கவனம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 7 உங்கள் முக்கிய முடிவுகளில், உதாரணமாக முக்கிய கூட்டம் நேரம், முக்கிய ஆவண எண் அல்லது பிற
முக்கிய நிகழ்வுகளில் பயன்படுத்தலாம். இந்த வாரத்தின் சிறந்த நாட்கள்: சனிக்கிழமை வேலை அல்லது படிப்பில் முன்னேற்றம், வியாழக்கிழமை நிதி கட்டுப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை உடல் நலத்திற்கு ஓய்வு மற்றும் யோகா. கவனிக்க வேண்டிய நாட்கள்: செவ்வாய்க்கிழமை காதல் தொடர்புகள், வியாழக்கிழமை பெரிய செலவுகள், சனி நாளில் அதிக பொறுப்புகள். இந்த வாரம் உங்கள் இலக்குகளை அடைய ஒழுங்கு, பொறுமை, திட்டமிடல் முக்கியம். ஒவ்வொரு நாளும் சிறிய இலக்குகளை அமைத்து அவற்றை நிறைவேற்றுங்கள், அதனால் பெரிய வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சமநிலை, அமைதி, முன்னேற்றம் நிலைநிறுத்துங்கள். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.